Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. இதில் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இயல் 3 இயற்கணிதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளை வெட்டுக்கோள்கள் மூலம் காணுதல். சால்விங் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் த்ரூ இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது என்னென்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளை வெட்டுக்கோள்கள் மூலம் காணுதல். ஓகேவா, இந்த மாதிரி தீர்வுகள் வந்து 3 டைப்பில் இருக்கும். ஸோ அதில் என்னென்னு ஒவ்வொரு டைப்பும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைப்பு, பரவளையத்தை நேர்கோளானது இருவேறு புள்ளிகளில் வெட்டினால் அப்புள்ளிகள் எக்ஸின் ஆயத்தொலைகள் அந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களாகும். ஸோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா பரவளையம். ஸோ இந்த பரவளையம் எப்படி வரணும்னு பெரிய ஷெடியூலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு நேர்கோடு, அந்த பரவளையம் வந்து இந்த கர்வ் டைப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு நேர்கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு கட் பண்ணும்போது அது 2 பாயிண்டில் கட் ஆகும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டு, ஓகேவா. ஸோ அது இருக்கும்போது அது ரெண்டு பாயிண்டில் கட் ஆகிற எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட், அது எக்ஸின் ஆயத்தொலைவுகள் எக்ஸ் டிஸ்டன்ஸை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள், ஓகேவா. இது மாதிரி தான் டயக்ராமில் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைனை வச்சு மூலங்கள் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் டைப், பரவளையத்தை நேர்கோளானது ஒரே ஒரு புள்ளியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பரவளையம் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தொட்டு சென்றால் அப்புள்ளியின் எக்ஸின் ஆயத்தொலைகள் சமன்பாட்டின் ஒரே ஒரு மூலம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, அது ஒரு மூலம் தான். பரவளையத்தை நேர்கோளானது வெட்டி கொள்ளாமல் சென்றால், ஸோ அந்த பரவளையத்தை நேர்கோடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி டச் ஆகாமல் போகுதுன்னு வச்சுங்களேன். அப்படி போச்சுன்னா மெய்யெண் மூலங்கள் இல்லை. ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு, y = 2x² என்ற வரைபடம் வரைந்து அதன் மூலம் 2x² - x - 6 என்ற சமன்பாட்டை தீர்க்க. ஸோ இதில் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு y = 2x² குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான், அதுக்கு ஒரு டயக்ராம் போடணும் பரவளையம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து தீர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அது என்னன்னு சொல்லி சொல்யூஷன் பார்க்கும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு படி 1, y = 2x² வரைபடம் பெறுவதற்கு மதிப்பிலை கீழ்கண்ட அட்டையமைப்பது வேணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த வரைபடம் வரணும்னா என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லி அந்த இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இப்போ y = 2x² நம்ம அந்த அட்டவணை ஒரு டேபிள் எடுக்கணும்னா 2 வேல்யூ வேணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ, இன்னொன்று ஒய்யோட வேல்யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் டே சொன்னால் -5லேருந்து +5 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறது தான் பெட்ரு. ஸோ ஆனால் இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி சொல்யூஷன் வரும், அதனால் நம்ம -2 எடுத்துருக்கோம். ஸோ -2. ஸோ அப்போ x - 2ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா +4 × 4 2 8 ஆகும். ஓகேவா, x² +4 2 × 4 8, அதனால் 8 கிடச்சிருக்கு. இதே மாதிரி -1 to +2 எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ -1 0 1 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 0 2 8ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ் ஒய்ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன அது நமக்கு கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ எப்படின்னா -2,8 -1,2 0,0 1,2 2,8ன்னு சொல்லி நமக்கு கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு பரவளையம் போடணும். ஸோ இந்த பரவளையம் போடுறதுக்கு முன்னாடி ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸில் தான் இருக்குது, எக்ஸோட வேல்யூ மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் இருக்குது. அப்போது ஒய்யோட லைனை பாட்டம் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஒய்யோட வேல்யூ மைனஸில் கிடையாது. அதனால் கீழே அண்டர் செக்ஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணும், x மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு ஒய் டேஷ்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதை போட்டோன்னே ஃபஸ்ட்டு அளவு திட்டம் எழுதணும். அளவு திட்டம்னா நம்மளுக்கு 1 எக்ஸோட வந்து பார்த்திங்கன்னா -2 -1 +1 2 3 4 இதே போதும், எனஃபாக இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 8 வரைக்கும் வேணும். அதே மாதிரி இதையும் ஒய் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6 7 8 9 எடுத்துருக்கோம். ஸோ இதை எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இந்த 1 2ங்கிறது இருக்கிறத எதை பேஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டேபிளோட வேல்யூஸை பொறுத்தது தான். ஓகேவா. ஸோ அப்போ அளவு திட்டம் எடுத்து எழுதும்போது எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டரும் ஒரு அலகு தான், ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட்ஸை ஃபில் பண்ணணும். -2,8 எங்கே இருக்குது, -2 எக்ஸ் ஆக்சிஸில் 8 இங்கே. ஓகேவா. ஸோ இந்த இது அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு -1,2 -1 இங்கே இருக்குது 2, அதனால் -1,2. அடுத்து 0,0 0,0ங்கிறது இதுதான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1,2 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2,8 ஓகேவா. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை ஃபில் பண்ணிட்டு அப்படியே கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ்ஸை ஜாயின் பண்ணணும். டுவோர்ட்ஸ் இப்படி ஒரு கார்டினேட்லேருந்து இன்னொரு கோஆர்டினேட்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டு பென்சில்லையே நம்ம ட்ரா பண்ணிட்டு இது கொஞ்சம் லைட்டாக டுவோர்ட்ஸ் அப்வோர்ட்ஸ் போட்டு ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணணும். ஸோ பரவாயில்ல 2 அப்வோர்ட்ஸில் போகுதுன்னு சொல்லி மீன் பண்ணுறதுக்காக. ஸோ இதை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், இந்த பரவலை வந்து ஒரு ஈக்குவேஷனில் வந்திருக்கு y=2x²ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த பரவலைத்து மேலேயே y=2x² எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, 2x² தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2x² - x என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்பது முதல் y=2x²லேருந்து 2x² - x - 6ஐ கழிக்க வேண்டும். சரி, ஒரு நார்மலாக ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸோ அதில் ஒரு ஈக்குவேஷன் கழிச்சா தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இப்போ கழிக்க பார்ப்போம். ஸோ அப்படி கழிக்கும்போது y=2x² கொடுத்துருக்குறது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 2x² - x - 6 = 0ன்னு கொடுத்துருங்க. இங்கே 0 ஒயோட வேல்யூ, அதனால் 2x² - x - 6 ஓகேவா. இதை சொல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இதுக்கு சொல்யூஷன் பண்ணணும் கழிக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் இதை கழிக்கும்போது என்ன ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், அதனால் இது கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் ஆகும், அதனால் y அப்படியே வரும் x+6. ஸோ x+6 y=x+6 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது எல்லாமே நேர்கோடு தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தா புரியும். y=x+ என்பது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் நேர்கோட்டின் சமன்பாடு இதை ஜென்ரல் சம் ஈக்குவேஷனு நேர்கோடுக்கு. ஸோ y=x+6 நேர்கோட்டின் வரைபடம் கீழ்கண்ட அட்டவணை. ஸோ இதுக்கும் சேம் அதே டைப் தான். ஸோ எப்படி ஒரு பறவை வரைய ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணோன்னா xy. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா -2,2லேயே அது முடிஞ்சிருச்சு. இது பரவாயில்ல, என்ன கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே வந்து நேர்கோடு எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் -2 -1 0 1 2 எடுக்கிறீங்க. ஸோ -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன +4 கிடைக்கும். -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 6 7 18 கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கும் நம்ம கோஆர்டினேட்ஸ் -2,4 -1,5 0,6 1,7 2,18. ஸோ இப்போது அந்த டயக்ராமில் அதை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது -2,4 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, -1,5 செகண்ட் பாயிண்ட்டு, 0,6 என்ன எக்ஸில் 0 y 6ன்னு இங்கே உங்களுக்கு கரெக்டாக y கோஆர்டினேட் மேலே வரும். அடுத்து 1,7 2,8. ஸோ இந்த எல்லா லைனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ பரவாயில்லை மாதிரி கையில் ஜாயின் பண்ணி இதில் ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனோட ஃபார்முலா y=x+x அப்படிங்கிற அந்த நேர்கோட்டோட ஈக்குவேஷன் இருக்குது, அதை மேலே எழுதணும். ஓகேவா. ஸோ அடுத்த ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ படி 3 y=2x² என்ற பரவளையம் மற்றும் y=x+ என்ற நேர்கோடு வெட்டும் புள்ளிகள். ஸோ இது ரெண்டுமே இன்டர்செக்ஷன் பண்ணுறது, அதுதான் இந்த டாப்பிக்கோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் பண்ணுதா, இந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா -1,2 சாரி -1.5,2. அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஷன் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2,8. ஸோ அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பரவலும் -1,4.5 ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2,8. ஸோ இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸில் அது டச் ஆகுது. ஸோ அதுதான் இந்த இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ நமக்கு சொல்யூஷன் வேணும்னா எக்ஸோட ஆயத்தொலைகள் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இப்புள்ளிகளில் எக்ஸின் ஆயத்தொலைகள்னா ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிறது இந்த எக்ஸோட பாயிண்ட்டு -1,5 1,1.5 அதுக்கப்புறம் 2. ஸோ அப்போ எக்ஸின் ஆயத்தொலைகள் ரெண்டு சொல்யூஷன் இருக்குது, -1,5 மற்றும் 2 ஆகும். இந்த இரு மூலங்கள், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இரு மூலங்கள். எனவே சமன்பாடு 2x² - x - 6 தீர்வுகள். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் தான் இதை தீர்க்கணும்னு சொல்கிறது இந்த லைனை வச்சு தான். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா -1,1.5 மற்றும் 2 இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ப்ராப்ளம் பார்ப்போம். y=x² + 4x + 3 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² + x + 1 = 0 என்ற சமன்பாட்டை தீர்வை காண்க. சேம் இது லாஸ்ட் டைப் மாதிரி எதை கொடுத்துருக்காங்க தீர்வு ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப்பு. ஸோ இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பரவலுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான டேபிளை ஃபார்ம் பண்ணணும். அது ஃபார்ம் பண்ணணும்னா xyயோட வேல்யூ வேணும். ஸோ இது அதே மாதிரி தான் மினிமம் -4லேருந்து 2 எடுத்திருக்காங்க ஆல்ரெடி தெரிஞ்சனால. நீங்கள் அதே மாதிரி தான் -5லேருந்து
+5 வரைக்கும் டிஃபால்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ -4 எடுத்திங்கன்னா -4 சப்மிட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஏன்னா 8 + -8 கேன்சல் ஆயிரும். -8 கேன்சல் ஆச்சுன்னா +3 கிடைக்கும். ஸோ -4 சப்மிட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அதுவும் -3 சப்மிட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். -2 சப்மிட் பண்ணிங்கன்னா -1 -1 சப்மிட் பண்ணிங்கன்னா 0 சப்மிட் பண்ணிங்கன்னா 3 1 சப்மிட் பண்ணிங்கன்னா 8 2 சப்மிட் பண்ணிங்கன்னா 15. ஸோ இது சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இது கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு கிராஃப் போடணும். கிராஃப் போட முன்னாடி என்ன பார்க்கணும், x ஆக்ஸில் மேக்ஸிமம் -4 இருக்குது, y ஆக்ஸில் மேக்ஸிமம் 15 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது x ஆக்சிஸ்லேயும் மைனஸ் வேல்யூஸ் இருக்குது, y ஆக்சிஸில் -1 வரைக்கும் தான் இருக்குது. அப்போது x ஆக்சிஸ் போட்டு x டேஷ்னு மென்ஷன் பண்ணிட்டு y ஆக்சிஸ் போட்டு y டேஷ்னு மென்ஷன் பண்ணிக்கங்க. மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கு 1 NF தான் 1 2. ஸோ அப்புறம் -1 -2 -3 -4 எடுத்துருக்கோம் x ஆக்சிஸ்க்கு. அப்புறம் இது 15 வரைக்கும் போகணுங்கிறனால x ஆக்சிஸ் 2 அளவில் எடுத்துக்கிறோம். 2 4 6 8 10 12 16. அதே மாதிரி ஆப்போசிட்டில் -2 -4 எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அது அப்போ இந்த எக்ஸஸ் y ஆக்சிஸ் போடப்போ என்ன பண்ணணும், அளவு திட்டு எழுதணும். அளவு திட்டு எழுதுனா x அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகு. ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் 2 வேல்யூஸ் எடுத்துருக்கோம், அதனால 2 அலகு. ஸோ இப்போ ஃபஸ்ட் கோஆர்டினேட் -4,3 -4,3 இங்கே. ஸோ -3,0 இந்த பாயிண்டில் வரும். அதே மாதிரி -2, -1 -2, -1 அது இங்கே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த இடத்துல வருதுன்னா, இப்போது 1லேருந்து 2ன்னா இந்த சென்டர் மிட்வீன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ 2லேருந்து சென்டர்னால் இது மிட்வீன் பாயிண்ட் வந்து இது 1ன்னா இது 3. ஸோ அதனால தான் வந்து இங்கே இடத்துல -1,0 எடுத்திருக்கோம். அடுத்தது -1,0, அதுக்கப்புறம் 0,3. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 3. அதனால் இந்த மேலேயே வருது, ஒய் ஆக்சிஸ் மேலே வருது. 1,8 2,15. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை வந்து கையாலேயே வந்து இந்த பரவளையத்தை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி 2 வோல்ட்ஸ் அந்த டேரக்ஷனில் போகிறதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் அது மேலே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் அது மேலே மென்ஷன் பண்ணிடணும் எந்தனால அந்த பரவளையம் வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, y = x² + x என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்பது. முதல் y = x²லேருந்து கழிக்கணும். ஸோ அதனால் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதை எப்போவுமே கழிக்கணும், அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது இதில் y = x² + 4x + 3 0 x² + x + 1 கழிக்கணும். அப்போ என்ன, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றா போடும்போது y வரும், அப்புறம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது வந்து 4x - 3x வந்து பார்த்திங்கன்னா -x வந்து 3xன்னு வரும். 3 - 1 வந்து பார்த்திங்கன்னா +2 வரும். ஸோ y = 3x + 2. ஸோ இங்கேயும் y = 3x + 2 என்பது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும். ஸோ அதே மாதிரி இது லாஸ்ட் டைம் மாதிரி தான், இது ஒரு நேர்கோட்டு சமன்பாடு. இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா x y வேணும். ஸோ அதுக்கு -2லேருந்து ஸோ +2 வரைக்கும். ஸோ லாஸ்ட் ஈக்குவேஷனில் பார்க்கும்போது இந்த வேல்யூ கூட தான் கூடாது. அதனால வந்து அந்த பரவளையத்துக்கு என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம், அதே இந்த வேல்யூஸ் எடுத்துக்கங்க. அப்போ என்ன பண்ணுவோம், -4 -1 2 5 8. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸோட வேல்யூஸில் இந்த ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணும்போது -4 -1 2 5 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட்டே வந்து இந்த ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம், எல்லாம் அளவுத்திட்ட மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கூட -2,4 -2 4 அது எங்கே இருக்குது, -4 இங்கே இருக்குது, -1 -1 -1 -1 இங்கே இருக்குது, 0,2 இங்கே இருக்குது, 1,5 2,8. ஓகேவா? ஸோ இந்த லைன் ஒரு ஸ்கேல் வச்சு போட்டுங்க, போட்டு அந்த லைனோட ஈக்குவேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது மேலே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் இந்த ப்ராடக்ட் எந்த இதுலையும் இன்டர்செக்ஷனே பண்ணல. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது இன்டர்செக்ஷன் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது y = 3x என்ற நேர்கோட்டின் வரைபடம் y = x² + 4x என்ற ப்ராடக்ட் எந்த ஒரு புள்ளியும் வெட்டாமல் தொடாமல் செல்கிறது. அப்படி இருக்கும்போது சொல்யூஷன் என்ன, x² + x = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மெய்யெண் தீர்வுகள் இல்லை. ஸோ இதுக்கு மெய்யெண் தீர்வுகள் இல்லைன்னு சொல்யூஷன். ஸோ இது இன்னொரு டைப்பான ப்ராப்ளம். இதே டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவளையம் வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேரெக்டாக நீங்கள் ஒரு அந்த 2 ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணும்போது y = 0ன்னு வரலாம். ஆக்சுவலாக வந்து அந்த 2 ஈக்குவேஷனை பரவளையோட ஈக்குவேஷனையும் நேர்கோட ஈக்குவேஷனையும் போட்டு சொல்யூஷன் பண்ணும்போது y = 0ன்னு வரலாம். y = 0ன்னு வந்துச்சுன்னா அந்த ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒய்யோட வேல்யூ ஃபுல்லும் 0ல் இருக்குன்னா அந்த பாயிண்ட் ஃபுல்லுமே இந்த லைன் மேலேயே தான் இருக்கும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் ஃபுல்லும் இந்த லைன்லேயே தான் இருக்கும். ஏன்னா இது 0,0 சென்டர் பாயிண்ட்டு. அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், y = 0னா ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸே வந்து அதை ஒரு நேர்கோட எடுத்துக்கணும். அப்போ இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா -2 + 1. ஸோ இதுக்கு 2 சொல்யூஷன், 2 மூலங்கள் இருக்கும். -2, 1ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த மாதிரி இருக்கிற டைப் ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்து இன்னொரு டைப் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி பரவலையும் தான். ஸோ இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்டில் டச் ஆகுதா. ஸோ அதே மாதிரி அந்த சிங்கிள் பாயிண்ட் டச் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 டைப்பில் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த 4 டைப்பான ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பரவலையும், அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சு பரவலையும் போகிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இண்டிவிஜுவலாக எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த பரவலையும் போகிறதெல்லாம் உங்களுக்கு குயிக்காக சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் வந்து எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நேர்கோடுக்கானது தான் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.